சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸில் உடனே உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது லவ் த வே யூ ஆர் அப்படிங்கிற படம் தான். இதில் கேரக்டர்ஸ்லாம் பெருசாக இல்லைங்க, ஜஸ்ட் ஹீரோயின் பேர் லின், அவ்வளோதான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு சின்ன பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கு. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே அந்த பொண்ணை ரொம்பவே ரேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கு. அப்போ இன்னொரு சின்ன பொண்ணு வந்து காப்பாற்றுது. அது வேறு யாரும் இல்லைங்க, அதுதான் நம்ம ஹீரோயின் லின் இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டும் டே நீங்கள் இப்படி தான் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட்டு கெத்தாக இருக்காங்க. அப்போ தான் ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அவங்களே சொல்கிற மாதிரி, நான் வந்து ரொம்பவே செல்லமான பொண்ணு, எங்கள் ஏரியாவில் எல்லாத்துக்குமே என்னை பிடிக்கும், எல்லா தாத்தா பாட்டின்னு எல்லாத்துக்குமே என்னை பிடிக்கும். நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம், அந்த கடையில் மிட்டாயெல்லாம் விற்போம். அந்த மிட்டாயை நான் திருடி கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ எல்லாருமே என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப வாழு, ஆனால் படிப்புன்னு வந்துட்டா அதை மட்டும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ஓவர் வருது. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் நடந்துக்காங்க. ரொம்ப ஜாலியாக ஒரு பறவை மாதிரி பறந்து தெரிஞ்சிட்ருக்க ஒரு பொண்ணு. அவங்க படிக்கவே மாட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க அம்மா இருந்துட்டு எப்போ பாரு படின்ட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்து ரொம்பவே ஒரு படிப்பாளி அவர் தாங்க. அவரால் வந்து எப்பயுமே வந்து படிச்சுட்டே தான் இருப்பார். ஏதோ ஒரு அவார்ட்ஸு ஆன்சர் சொல்கிறதுன்னு கெத்தாக வாழ்ந்துட்டுருப்பார். படிப்பில் எப்பயுமே 100% தான் வாழ்ந்துட்டுருப்பார். நம்ம ஹீரோவை வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க அவங்க அம்மா. பக்கத்து காம்பவுண்ட் தான். ஸோ அதனால் அங்கே பாரு, அந்த பையன் எவ்வளோ நேரம் படிக்கிறான், நீ படிக்கவே மாட்டேங்கிற, அந்த பையனோட லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் அவன் படிக்கிற வரைக்கும் நீயும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டுடுறாங்க. இவங்களும் உட்காந்து பார்க்குறாங்க. மணி 11:30 12:30 1:30 ஆகுது. நைட்டு ஃபுல்லாக அந்த பையன் படிச்சுட்டே இருக்கான் நம்ம ஹீரோ. அதனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கடுப்பாகி வந்து முடியாது, என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு. இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறாங்க கூட. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. உன்னை விட மாட்டேன்டா, உன்னை இன்னைக்கு கத்தியை வச்சு குத்திடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் லூசு மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி கத்தியும் கொண்டு போயிட்டுருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோ திரும்பினா இந்த ஆப்பிள் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஆப்பிளா, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. ஐயோ இவனால் நான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு படிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அங்கே ஹீரோ இருந்துட்டு நீ என்னை லவ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு புரியுது நம்ம ஹீரோயினுக்கு, அப்போ இவன் யாரையோ லவ் பண்ணுறான், அந்த லவ்வை நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. அவங்கள லெட்டர்லாம் எழுதி இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து ஜாரா. அந்த ஜாரா இருக்கா இல்லையா, ஜாரா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினே அவங்களுக்கான லவ் லெட்டர்ஸில் எழுதி 2 பேரையுமே வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அந்த லவ் லெட்டர்ஸ் கூட மூவி டிக்கெட்ஸும் வச்சு 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவன் நேரத்தில் படுத்துருவான், ஃபோன் தான் பேசுவாங்க, அப்போ அவன் படிக்க மாட்டான், ஃபோன் பேசும்போது லைட் போட மாட்டான், நம்ம நைட்டு படிக்க வேணாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நடக்கவும் செய்யுது. அவங்க லவ் செட்டான உடனேயே அவங்க ஒரு ரூம் லைட் ஆஃப் ஆகிடுது. அதனால நம்ம ஹீரோயின் ஜாலியாக படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க அம்மாட்ட அங்கே பாருங்கம்மா அவன் ரூம் லைட் எரியல, ஸோ நானும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 1 வாரம் 2 வாரம் அப்படியே போயிருந்துங்க. 2 வாரம் நம்ம ஹீரோயின் என் வாழ்க்கை எனக்கு கிடச்சிருச்சு, நான் மறுபடியும் என் பழைய வாழ்க்கையை வாழ போகிறேன், நைட் இனிமேல் முழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு லைட் எரியுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மறுபடியும் நைட்டெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அம்மா மறுபடியும் லைட் எரியுது வந்து உட்காந்து படி, அவன் கூட படித்தாதான் நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்பேர் பண்ணி நம்ம ஹீரோயினை படிக்க வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே காண்டாயிருது. ஆரம்பத்தில் ஹீரோ கூட மோதல் தான், வேறு வழி என்னங்க. அப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ 1 வாரத்துலையாடா நீ பிரேக்கப் பண்ணிப்பா, அப்படி என்னடா பண்ணீங்க, மறுபடியும் உங்களால் என்னால் சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஹீரோ படிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோயின் லின்னும் படிக்கிறாங்க. அதே மாதிரி படித்து ஏதோ எக்ஸாமில் எழுதிறாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தா நம்ம ஹீரோனாலே அவங்க ரிசல்ட்டை நம்ப முடியல. பார்த்தா ரொம்ப செம்மையாக பாஸ் ஆகிடுறாங்க, நிறைய மார்க், ஒரு நல்ல காலேஜில் அவங்களுக்கு சீட்டும் கிடச்சிருது. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ என் வாழ்க்கை மொத்தமும் நான் இவ்வளோ மார்க் எடுத்ததே இல்லை, இவங்க கூட சேர்ந்து படித்தனால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். ஆனால் நான் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, அங்கே அனிமல்ஸ் பற்றியெல்லாம் படிக்கிறது. அந்த கோர்ஸ் நம்ம ஹீரோயின் எடுக்கிறாங்க. அதே கோர்ஸுக்கு தான் நம்ம ஹீரோவும் வரார். ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவன் நல்லா மார்க் எடுத்துட்டிங்க, இவன் ஏன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ 2 பேருமே அவங்க ஒரு சின்ன ஏரியாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ பெரிய காலேஜுனால அவங்க 2 பேர் ட்ராவல் பண்ணி ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறோம். ஸோ அந்த ட்ராவலில் 2 பேருமே போயிட்டுருக்காங்க. அப்போ கூட நம்ம ஹீரோ பார்த்தாலே தெரியுது, நம்ம ஹீரோவை புட்டி கண்ணாடி போட்டு அப்படி தான் இருக்கார்ல. ஸோ அவர் படிச்சுக்கிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் ட்ரெயினில் கூட. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க,
ஆமாம் நீ ஏன் இங்கே வந்து படிச்சுட்டே இருக்கே, ஆமாம் நீ ஏன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி எடுத்த, இவ்வளோ மார்க் எடுப்ப, உன்னோட லெவலுக்கு நீ என்ன வேணால் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து 2 டிகிரி கூட படிச்சுப்பேன், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்னொன்று இருக்குது, ஸோ நான் 2 படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்னது ஒரே டைமில் நீ 2 டிகிரி படிக்க போறியா, பலே அழுதானே, எங்களுக்கெல்லாம் அப்படியே வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. 2 டிகிரி படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு பேசாமல் நீ அனிமல் ஹஸ்பண்ட்ரிலேருந்து வேறு ஏதாச்சும் மாறிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் 2 படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ மாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு இது கிடச்சதே பெருசுன்னு ஆசையாக வந்துட்டுருக்கேன், நாங்கள் மாற்றிட்டு நான் எங்கே போவேன், நான் இதுதான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போனோன்னா சக்க ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்டலுக்கு போனால் எல்லாத்துக்கூடயும் உடனே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் தான் விளையாடியாச்சு, ஸோ எல்லாத்துக்கூடயுமே பயங்கரமாக ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ எப்பயும் போல் அதே படிப்பு, அதே கண்ணாடி, அதே புக்ஸுன்னு அப்படியே இருக்காரு. புக்ஸ் வாங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து புக்ஸ் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு புக்கை கீழே போட்டுடுறாங்க. ஏன்டா புக்கை கீழே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் ஜாரா வரா. எஸ், ஜாராவும் இந்த காலேஜ்க்கே வரா. அப்போ நம்ம ஹீரோ காண்டாரு, இத்தனை காலேஜ் இல்லாமல் மறுபடியும் இவளையே நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவர் வந்து டேய் நீயா, நான் 2 பேர் லவ் பண்ணும்போது ஒன்று பார்த்தது, பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, ஆனால் நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, ஸ்கூலில் இருந்த மாதிரியே அதே ட்ரெஸ்ஸிங், அதே கண்ணாடி போட்டு அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கூட ஹாஸ்டலில் படிப்பாங்களா, அவங்க சொல்கிறாங்க, நானும் இவ்வளோ ஒரே ஸ்கூல் தான் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. கிளாஸ் பார்த்திக்கலாம் ஒரு மாட்டு கொட்டாயை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரினால அனிமல்ஸ் பற்றி படிக்கணும்னு எல்லாருமே மூக்க மூடிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி தான் நாத்தான் நாருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஸ்டெப் மேலே போய் மாஸ்கே போட்டு வந்துடுறாரு. அவ்வளோ நாருது. நம்ம ஹீரோயின் எப்பயும் போல் நார்மலாக இருக்காங்க. அப்போ அங்கே டீச்சர் வர்றாரு. எல்லாருமே அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் சேர்ந்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இத்தனை வருஷத்தில் இந்த வருஷம் தான் நான் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒவ்வொருத்தங்களா நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே நான் வந்து பிஸ்னஸ் தான், எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்க்க போகிறேன், அதனால எனக்கு சும்மா டிகிரி வேணும்னு தான் இங்கே வந்தேங்கிறாங்க. இன்னொருத்தங்க நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறேன், அது வரைக்கும் சும்மா இந்த கோர்ஸ் படிக்கலாம் தான் படிக்கிறேங்கிறாங்க. அந்த மாதிரி யாருமே இந்த கோர்ஸ் எடுக்கணுன்னே படிக்கல, வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு எல்லாருமே வேறு கோர்ஸ் மாறி போயிடலான்னு சொல்லிட்டு தான் படிக்கிறாங்க. அப்போ டீச்சர் சொல்கிறாரு, ஏன்னு தெரில யாருமே இந்த கோர்ஸ் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, இந்த கோர்ஸ் கொஞ்சம் நாத்தம் பிடிச்ச வேலை தான், கொஞ்சம் நாரும் தான், இருந்தாலும் நம்ம இல்லைன்னா மக்களுக்கெல்லாம் யார் ஃப்ரெஷ்ஷான மில்க் தருவா, ஃப்ரெஷ்ஷான மீட் தருவாங்க, அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா, அதனால் எல்லாருமே இதோட பயனை புரிஞ்சுக்கிட்டு இந்த கோர்ஸே எல்லாருமே விரும்பி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காட்டுறாங்க, அந்த ஃபஸ்ட்டு சீனியர் வந்தார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோயின் மேலே கை போடுறாரு. கையை போட்டு பேசுறாரு. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் வந்தனால ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இயருங்கிறனால நான் வந்து அதில் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன், நீ கண்டிப்பாக எனக்காக சியர் அப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினை பிடிச்சி உட்கார வச்சுக்கிறாரு. பின்னாடியே அந்த ஜாராவும் இருக்கா. ஸோ எல்லாருமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜாராட்ட தான் நிறைய பேர் வலிவாங்களே பசங்கள்லாம், ஏன்னா அவள் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அவங்கள வந்து எல்லாருமே வந்து வழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, உனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சொல்கிறா, மென்ஷன் பண்ணுறவக்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சொல்லிடுறா. நம்ம ஹீரோவுக்கு செக்க காண்டாயிருது. என்னை பற்றி உனக்கு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஐடியா பண்ணி நம்ம ஹீரோயின் மேலே கை போட்டுறாரு. நம்ம ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு, என்ன ஏன் மேலே எதுக்கு கையை போடுற அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆமாம் நீ தான் என் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக்காகி அவங்க வாயில் இருந்த ஜூஸை நம்ம ஹீரோ மூஞ்சி மேலே துப்பிடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு வந்தானே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, என்னடா பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற, நம்ம 2 பேரும் லவ்வாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அட்லீஸ்ட் நடிக்கவா செய்யேன் ப்ளீஸ், எனக்காக நீ நடிக்கணும், என் ஜாராவை பார்த்தியில என்னை எப்படி அவமானப்படுத்துறான்னு சொல்லிட்டு, ஸோ அவளை ஏதாவது ஜெல்லஸ் படுத்தணும், அதுக்கு வேண்டி நீ என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு தான் ஆகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க காண்டாயிடுறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு யோசிக்கிறாங்க, எல்லா தப்புமே என்னால் தான், நான் தான் வந்து இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்
கிடைக்கிறோன்னு லெட்டர் எழுதி மூவி டிக்கெட்டில் அனுப்பிச்சேன். அதனால தான் அவங்க சேர்ந்தாங்க. அதனால தான் அவங்க 2 பேருமே வந்து பிரேக்கப் கூட ஆயிட்டாங்க. அதனால தான் அவன் கம்மி மார்க் கூட எடுத்துட்டான். எல்லா தப்பும் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நம்மளால் ஒருத்தனோட வாழ்க்கை போய் இப்படி அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அப்படியே வந்து சீனியர் வந்தார்ல, அவர் வர்றாரு. அவர் வந்து கேட்குறாரு, நீ என்ன இங்கே சோகமாக உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, ஆமாம் என்ன எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நானும் அவனும் லவ்வெல்லாம் பண்ணல. அதாவது ஹீரோவை பற்றி தான் சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அப்படி ஆகிப்போச்சு, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீ வேறு யாராச்சும் லவ் பண்ணுறேன்னு சொன்னா எனக்கு சங்கடமாக இருக்கும், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. நம்ம மேலே ஒருத்தனுக்கு க்ரஷ் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க நின்று பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஜாரா வரா. ஜாராட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது தான் சொல்கிறாங்க, ஏய் நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்ல வராங்க. அப்போது அவள் சொல்கிறா, இல்லை நீங்கள் 2 பேரும் நல்ல பேர், நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை இல்லை அவன் உன்னதான் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் வாய விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஹீரோட்ட போய், நீ இப்படி இருக்கிறதே சரியில்லை, உன்னை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும், அதுக்கு நம்ம கடைக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க பின்னாடியே வராங்க. ஸோ 2 பேரும் நைட் ஆயிடுது கடைக்கு போயிட்டு வர ஆயிடுது. அப்போ திடீர்னு ஒருத்தன் பைக்கில் வரான். பைக்கில் வந்து அவனுக்கு முன்னாடி போகிற ஒரு பாட்டியை இடிச்சு தள்ளிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் யாரு, எல்லாத்தையுமே காப்பாற்றுற ஒரு தைரியசாலியே, பின்னாடியே ஓடி போய் அவனை பிடிச்சி பயங்கரமாக இது பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனோன்னா அந்த பையன் செம்ம காண்டாயிடுறான், அந்த பைக் கூட்டிகிட்டு வந்த பையன். அப்போ அவங்க அப்பா வர்றாரு. அந்த பையனோட அப்பா வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாரி என் பையனை பிடிச்சி வச்சிருக்கீங்களா, அவன் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் லின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப தைரியசாலியாச்சு. அவங்க எந்திரிச்சு, வெக்கமா இல்லையா, உங்கள் பையனுக்கு எடுக்கிறதே நீங்கள் தான், அவன் செஞ்ச தப்புக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, அப்போ அவன் எப்படி நல்லவன் ஆவான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன், ஏய் என்ன எங்கள் அப்பா பற்றி அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, விட்றா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் நைட் ரொம்ப லேட் ஆயிடுது. அதனால ஹாஸ்டலுக்கு போக முடியாது, வாட்ச்மேன் விட மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது என்ன இடம்னு சொல்கிறாருன்னா, அது அவங்க அண்ணனோட வீடுக்கு. ஒரு ஹீரோ கேட்குறாரு, என்னை பார்த்தா உன்னை பயமா இல்லையா, என் கூட தைரியமாக விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை பார்த்து பயமா, என்ன பேசுகிற நீ, உன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் யாரையாச்சும் இது பண்ணான்னு நினைப்பாங்களா, அதே மாதிரி நீ என்ன எப்போ ஒரு பேக்கெட்டில் சின்ன குழந்தை மாதிரி பெண்ணு வச்சுட்டு சுற்றுற, இப்போல்லாம் அது யாரையுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலேஜ் போகிறாங்க. காலேஜில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போது 2 கிளாஸ் கம்பைன் ஆகி உட்காந்துருக்காங்க. லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற குரூப்பும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நம்ம ஹீரோயின் படிக்கிற குரூப். அந்த குரூப் 2 குரூப்புமே வந்து ஒன்றா இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸர் வராரு. அந்த யாருன்னா, அதை ஒரு பையனை நம்ம ஹீரோயின் போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க இல்லையா, அந்த பையனோட அப்பா, அவர் தான் இந்த ப்ரொஃபஸர். நம்ம ஹீரோ நல்லா மோசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் யாரெல்லாம் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இருக்கீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி கை தூக்கும்போது அவரும் நம்ம ஹீரோயினை பார்த்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்காக வந்துட்டுருக்காங்க. அங்கே எல்லாருமே எப்பயும் போல் ஏதோ ஒரு அனிமல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் மூக்கு பிடிச்சி உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, என்னது நம்ம ரேபிட் வளர்த்தணுமா, எப்படி நம்மளால் ஒரு ரேபிட்டெல்லாம் வளர்க்க முடியும், நம்மளுக்கு எப்படி சாப்பாடெலாம் கொடுக்கறது, இதை போய் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் மட்டும், வாவ் நீ ரொம்ப அழகாக இருக்கே, உன்னை நான் பத்திரமா வச்சுக்கிறேன், எப்பயுமே நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தோன்னே எல்லாருமே வந்து, ஓ இவளுக்கு ரேபிட்னா ரொம்ப பிடிக்கும் போல, இவன் மண்டையில் மசாலாவை அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயின்கிட்டே இது பண்ணுறாங்க. ஹீரோயின்கிட்ட எல்லாருமே கொடுத்து, எல்லாருமே இந்தா நீ பண்ணிடு, எங்களோட ரேபிட்டையும் எங்களுக்காக வளர்த்துறேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயின்கிட்டே ரேபிட்டை கொடுத்துட்றாங்க. பாவம் நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரேபிட் எடுத்துட்டு நம்ம ஹீரோட்ட போய், டே இங்கே பாரு இந்த ரேபிட் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ரேபிட்டை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவருக்கு பெட்ஸுனா அவ்வளோ பயம். ஏன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. சின்ன வயசில் அவர் ரொம்ப ஆசையாக ஒரு கோழியை வளர்த்திட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த கோழி குழம்பாய் கிடக்குது. அதனால கடுப்பாயிட்டு அப்பத்துலேருந்து அவருக்கு பெட்ஸ்னாலே ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஜாரா இருக்காலே, அவளோட பர்த்டே பார்ட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பர்த்டே பார்ட்டியில் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, பர்த்டேக்கு அவள் டான்ஸ் ஆட போகிறாளா, எந்த மாதிரி பசங்க அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறா அப்படின்னா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக நல்லா டான்ஸ் ஆடுற பையனை தான் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறா, அவங்க கூட தான் அவள் டான்ஸ் ஆட போகிறாள் ஜாரா பர்த்டே அன்னைக்கணும். நம்ம ஹீரோயினுக்கு ஐடியா வந்துருச்சு, இவனை அந்த மாதிரி நம்ம ஆக்கி அவங்க 2 பேர்த்தையும் அவங்க பர்த்டேல நம்ம சேர்த்து வைக்கணும், அதுதான் நம்ம வேலை அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச டேண்ட கருமத்தை ஆடி கத்தும் கொடுத்துட்றாங்க.
அதுக்கப்புறம் பர்த்டேவும் வருது. எல்லாருமே பர்த்டேக்கு எப்படி போவாங்கன்னா பார்ட்டி வியர்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்பயும் போல ஒரு சட்டை பேண்ட்டை போட்டு போகிறாங்க. எல்லாருமே சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஜாராட்ட போய் சொல்கிறாங்க, ஏய் உனக்காக அவன் வந்திருக்கான் பாரு, அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான், நீ பேசாமல் அவன் கூடயே டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே போய் உட்காந்துறாங்க. பக்கத்தில் சீனியரும் வராரு. நம்ம ஹீரோயின் செம்மையாக குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடா எல்லாருமே எங்கே பாரு புதுசாக ஒருத்தர் ஹேண்ட்ஸமாக வரான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஒருத்தர் செம்ம கெத்தா டிப் டாப்பாக அப்படியே வராரு. நல்லா பாருங்க, அது யாருன்னு தெரியுதா? நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி அவரோட போட்டிருந்த வாயில் இருந்த கிளிப்பு கழட்டி கண்ணாடி கழட்டி அப்படியே கெத்தாக வராரு. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இத்தனை நாளைச்சு இவனான்னு பார்த்தவங்களாம் இன்னைக்கு அவங்ககிட்ட வழியறாங்க. அப்போ இவளும் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஜாரா வந்து ஹாய் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கெத்தா இந்த வல்லவன் சீன் வரும்ல அந்த மாதிரி கெத்தாக வராது. அப்போ நம்ம ஹீரோயினே அவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாருன்னா பார்த்துக்கோங்களேன். அது அப்போ ஜாரா கேட்குறா, ரொம்ப தேங்க்ஸ் நீ என் பர்த்டேக்கு வந்ததுக்கு, நீ பேசாமல் என் கூட டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆசை தான், ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்ட்டியில் டான்ஸ் ஆட போகிறேன், ஸோ நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஆடணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போகிறாங்க. இவளுக்கு மூஞ்சி மாறிடுது. ஹீரோயின் சீனியர் கூட ஆடிட்டு இருக்காரு. சீனியரை பிடிச்சி தள்ளி விட்டு, ஏய் அவன் என் ஆள், நீ எப்படி அவன் மேலே கை வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி கெத்தாக பேசிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவர் டான்ஸ் ஆடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, வாவ் இன்னைக்கு நீ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்க, சரி நீ ஏன் கஷ்டப்பட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஜாரா கூட ஆடவன் என் கூட வந்து ஆடுற லூசா நீ அப்படின்னு சொல்லிட்டா கேட்குறாங்க. அப்போ நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தானே ஆடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, என்ன பேச, நம்ம ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் கிறிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஞாபகம் வருது. ஐயோ இன்னைக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ப்ரஷ் எல்லாம் பண்ணுறாங்க. வேகமாக கிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு சொல்கிறா, நீ தப்பாக நினச்சிக்காத, அவன் உன்னை உண்மையாலாம் கிஸ் பண்ணல, என்ன ஜெல்லஸ் பண்ணுறக்கு வேண்டியதாக உன்னை கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னது, அப்போ உண்மையாக என்னை கிஸ் பண்ணலையா, உன்னை ஜெல்லஸ் பண்ணுறக்கு தானா அப்படின்னு மனசில் நினச்சி பாவம் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் காலேஜில் போய் கேட்குறாங்க, ஏய் நீ என்ன இது இருந்தால் நீ என்னை இப்போ கிஸ் பண்ணுவ, எதுக்காக கிஸ் பண்ண, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, நீ உனக்கும் என்னை பிடிக்காது, நீ சாராவை தான் லவ் பண்ணுற, என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை நீ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிடுறாங்க. அதனால அவர் ரொம்ப கோபப்பட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் இவனை விடக்கூடாது, இவன் என்னையா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான், இரு அவனை போட்டு சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அதை வாங்கிட்டு வா, எனக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டா, எனக்கு போய் பேடு வாங்கிட்டு வா, எனக்கு போய் அது வாங்கிட்டு வா, இது வாங்கிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துடுறாங்க. அவர் ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜாரா வந்து வேணும்ட்டே நம்ம ஹீரோட்ட வெளியேறா. இவ்வளோ நாள் கண்டுக்காதவ இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனோன்னா பயங்கரமாக வந்து பேசுகிறா. நான் வந்து லின் கூடயும் உன் கூடயும் ஃப்ரெண்டாக இருந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம 3 பேர் ஃப்ரெண்டாகவே இருக்கலாமேன்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. அப்போ இவ வரா, உங்களுக்காக நானே லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. நம்ம ஹீரோயினை ஆசையாக எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு ஃபுல் மீல்ஸ் மீட்டெல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வெறும் இலதலை போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க. அப்போ ஜாரா சொல்கிறா, கேர்ள்ஸ் நம்மலாம் ஷேப்பாக இருக்கணும்ல, அப்போ நீ அதான் சாப்பிட்ணும், பாய்ஸ் நல்லா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதனால தான் அவனுக்கு மீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே நாக்கில் எச்சி ஊறிட்டு பார்க்குறாங்க. அவர் நல்லா சாப்பிட்றாரு வேணும்ட்டே இவங்க முன்னாடி. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க, நம்ம ஹீரோவும் ஜாராவும். அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக வயிறெறியுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் எப்பயும் போல் அவங்க ரேபிட்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, ஸோ அதை பார்க்கறக்காக உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஆப்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க. அவங்க வளர்க்குற ரேபிட் வந்து ஒரு மாதிரி மயங்கி கிடக்குது. ஐயோ என் ரேபிட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு தூக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வராரு. ஆனால் அவருக்கு தான் அனிமல்ஸ்னாலே ஒரு அலர்ஜி ஆச்சு. ஸோ அதனால அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்காக உள்ளே வராரு. உள்ளே வந்து அந்த ரேபிட்டை தூக்கி அவர் ரேபிட் கூட பழகிடுறாரு. அந்த ரேபிட்டுக்கு பாட்டு பாடி முழிக்கவும் வச்சிடுறாரு. அந்த ரேபிட் நல்லா முழிச்சிருது. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அனிமல்ஸே பிடிக்காதவன் எனக்கு இவ்வளோ இதாக பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமில் இந்த ஜார் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, உன் பின்னாடி எத்தனை அழகான பசங்களாம் சுற்றுறாங்க, நீ ஏன் அந்த அவன் பின்னாடியே போய் சுற்றிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு என்னை பற்றிலாம் கேட்காத, அவன் வந்து அவ கூட சுற்றக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அப்போ நீ வந்து அவனை நீ உண்மையாக லவ் பண்ணல, என்ன அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும் தான் அப்படி பண்ணுறியா அப்படின்லாம் கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் கரெக்டாக வெளியே வராங்க. நான் நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லை,
பாவம் அவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பற்றி சொல்லிட்டு இவங்க வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கிளாஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா, அவர் வராரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கெல்லாம் ரேபிட் வளர்த்த உடனே நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரேபிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க எந்திரிச்சு, இல்லை என்னால் முடியாது, நான் எதுக்கு ரேபிட்டை கொள்ளணும், அவங்க பாவம், நம்ம ரேபிட்ஸ் பாவம், அவங்க பாட்டுக்கு இருக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறது தான் ஃபைனல், நீங்கள்லாம் அந்த ரேபிட்டை அனஸ்தீஷியா பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின், முடியாது, நீங்கள் பழைய காண்டெல்லாம் என் மேலே வச்சு தான் இப்படி பண்ணுறீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததுக்கு நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இன்னுமே காண்டாயிடுறாரு. அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே, லைஃப் ஸ்டைல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்கல்ல, அவங்க யாராச்சும் ஒருத்தங்க உனக்கு சப்போர்ட் பண்ணட்டும், நான் உனக்கு வந்து கொடுக்குறேன், நீங்கள் ரேபிட்ஸை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜாரா எந்திரிச்சு நிற்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மேலே காண்டு தானே, அதனால அவங்கள கண்டுக்காமல் வராங்க. ஹீரோ, உனக்கு ஹெல்ப் தானே பண்ணுறா, நீ ஏன் அவன் மேலே கோவப்படுறானோ, நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காமல் வந்துடுறாங்க. பின்னாடியே ஜாரா வரா. ஜாரா வந்து நம்ம ஹீரோயின்ட்ட தனியாக பேசுகிறா. அப்போ சொல்கிறா, நீ ஏன் அப்படி பண்ணிட்ட, ஓகே நான் உனக்கு ரேபிட் வளர்க்குறதுக்கு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீ ஒன்று சொல்லணும், நீ அவன்கிட்ட இனிமேல் கிட்டே நெருங்கக்கூடாது, அவனை விட்டு விலகியே தான் இருக்கணும், அவனை நீ எனக்கு விட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. சி, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பர்சன் கிட்டையா, அவன் எவ்வளோ நல்லவன், ஆனால் நீ அவனை ஏமாத்திட்டு இருக்க, உனக்கு உன்னோட தயவில் தான் எனக்கு அது இதுன்னு வேணும்னு கிடையாது, நான் ஃபெயில் கூட ஆயிக்கிறேன், எனக்கு இந்த கிராஜுவேஷனே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு உன் ஹெல்ப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவை திட்டிகிட்டே இவங்க வராங்க. அந்த ரேபிட்டை பார்த்து ரொம்பவே கதறி 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 அழுகிறாங்க. அவங்க தான் லைட்டாக நம்ம ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் வந்துருச்சு, ஸோ ஹீரோ வேலை நினச்சி ரொம்ப அழுகிறாங்க. அதையெல்லாம் கண்டுக்காமல் அவங்க ரேபிட்ஸ் இருக்குல்ல, ரேபிட்ஸ்லாம் காரில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சிசிடிவியில் அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ, இது தான் என் லின் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்படியே ஓடி போய் பார்க்குறாங்க, பீச்சில் நிறைய ரேபிட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஹீரோயின் அங்கே நின்றுருக்காங்க. நம்ம ஹீரோயின் கடலுக்குள்ளே போகிறத பார்த்து சூசைட் பண்ணிக்க போகிறான்னு நினச்சி காப்பாற்ற போனால், என் ஷூவை எடுக்க தான் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, உண்மையாகவே எனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு உன்னை பிடிக்காது, அதுக்கு என்னப்போ, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நீ ஜாரா கூட தானே இருக்க, என்கிட்ட ஏன் இப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு, ஜாரா தானே அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு இருக்காங்க. லூஸ் அடி, நீ எப்பயுமே நான் உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்னது, லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்கு கேட்குறாங்க. இப்போன்ட்டு இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் உன்னை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன வயசுல எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு ஒரு டைம் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே அவங்க கடையிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ கூட ஷர்ட் பேக்கெட்டில் ஒரு பெண்ணு வச்சுருந்தாலும் நம்ம ஹீரோயின் கலாய்ச்சாங்க இல்லையா, அது வேற யாரோட பெண்ணும் கிடையாது, அது நம்ம ஹீரோயின் அவங்களுக்காக கொடுத்த பெண் தான். அதையே எடுத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும், நீ எப்பயுமே எனக்காகவே இருந்திருக்க, நீ எங்கே போனாலும் நான் உன் பின்னாடியே வருவேன், எனக்கு ஆப்பிள்லாம் கொடுக்குறேன், நான் எவ்வளோ சந்தோஷம் ஆனேன்னு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து அவள்கிட்டயே சொல்லிட்டேன், நீ ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், கண்டிப்பாக கிடையாது, நான் வந்து அவன்கிட்ட பிடிக்கவே இல்லை, நான் வேற ஒருத்தைய லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். லவ் பண்ணணும்னு நீ அவ்வளோ சந்தோஷப்பட்ட, அதனால தான் நான் வேணும்ன்ட்டே லைட்டு போட்டு படிக்க ஆரம்பித்தேன், ஏன்னா அப்போ தானே நீயும் படிப்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு உனக்காக வேண்டி தான் லைட் போட்டேன். எனக்கு தெரியும் இதனால நீ ஹேட் பண்ணுவேன்னு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் உனக்காக தான் படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக நான் கம்மியாக படித்தேன், ஏன்னா அப்போ தான் நான் உன் கூட சேர முடியும். நீ ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்து ஃபெயில் ஆகாமல், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன் மீடியம் ரேங்க் எடுத்து எங்கள் அப்பாட்ட திட்டு வாங்கினேன், எதுக்கு, எல்லாம் உன் கூட சேர்றதுக்கு வேண்டிதான். ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்து நான் லவ் பண்ணது முன்ன மட்டும்தான், எப்பயுமே என்றைக்குமே எப்போவுமே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க, பயங்கர ஷாக்கும் ஆயிடுறாங்க. அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் காட்டுறாங்க. அங்கே சிசிடிவியில் இந்த மாதிரி எல்லா ரேபிட்ஸையும் எடுத்துகிட்டு போனது வந்து ஸ்கூல் பண்ணது தப்பு, அதுக்கு வந்து நாங்கள் டிசி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், எங்களால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது, நாங்கள் ஏன் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும், அவள் நல்லது தானே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணவன. காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் இருந்துட்டு, சரி கிளாஸ்க்கு போங்க, நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னையும் அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம இன்னும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. ஸோ ரொம்பவே க்யூட்டாக செம்மையாக இந்த படம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இனி உங்களுக்கு எந்த மாதிரி படம் வேணும், என்ன படம் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒருத்தங்க ராயல் டெய்லர்னு ஒன்று போட்டிருந்தீங்க, நான் அதையும் பார்க்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லைன்னா நல்ல படம் ஏதாச்சும் சஜஷனில் சொல்லுங்கள். அது கொரியன், சைனீஸ், ஜாப்பனீஸ், தாய்வான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான்